ஹலோ ஆல், வெல்கம் டு யுக்தா ஸ்டுடியோ. நான் பிகினராக இப்போ தான் டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆன்லைன்லலாம் இல்லை, ஆஃப்லைனில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னோடய மேம் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் இப்போ வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ பாஸ்ட் 1 மந்த்தாக போயிட்டுருக்கேன். ஸோ என்கிட்ட இந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது. இது பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இது போட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பெல் பென். இது வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சுருந்தாங்க. இதை பார்த்துட்டு நான் வந்து இதுன்னு நினச்சிட்டேன், இது ஏதோ பீட்ஸ் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா தான் இது வந்து குண்டூசி. இது வந்து என்னென்னா, ஒரு ஃபேப்ரிக் வந்து நகராமல் நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பின் இது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கிட்டையுமே இந்த டேப் நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க. ஸோ டேப்பு. அதுக்கப்புறம் வந்து நான் கலராக நிறைய நூல்லாம் வாங்கலை. ஒரு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சொன்னாங்க வந்து ஏதாவது ஒரு கலர் நூல் வாங்கிக்கோங்கன்னா, ஐ சிம்ப்ளி காட் ஒன் ஒயிட் கலர் த்ரெட் அண்ட் பிளாக் கலர் த்ரெட். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரிம்மர் வாங்க சொன்னாங்க. நான் ட்ரிம்மர் வந்து வாங்கினேன். ஆனால் எனக்கு அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி இருந்தது. அது கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு குட்டி சிசர்ஸ் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பென், இதோட மூடி எங்கே போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சாக் மார்க்கர்ஸ். இது வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கினேன். ஆனால் இப்போ இது இவ்வளோ தான் மீதி இருக்குது. நான் கீழே போட்டு உடச்சிட்டேன். அப்புறம் இது வந்துட்டு குக்கி கட்டுவோம்ல, அந்த குக்கி. அதுக்கப்புறம் அதான் இது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக இருக்குது. இந்த கிளிப்ஸ் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை. என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் லைனிங் கிளாத்லாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த கிளிப் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு அவங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பாபின் கேஸ். நான் வந்துட்டு டேபிள் டாப் மிஷின் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட பாபின் கேஸ் இது. அப்புறம் இது வந்துட்டு கையில் தைக்கிற ஊசி. இது வந்து கிளாத் மார்க்கர் தான், ஆனால் பென்சில் மாதிரியே இருக்குது. இது நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். பட் இந்த அண்ணனுக்கு அவ்வளோவா பிடிக்கலை, அதனால் இது யூஸ் பண்ணுறதில்ல. இதுதான் வந்து தெய்வமேங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு. உங்களுக்கு அந்த சீம் ரீப்பர், நான் ஒரு பிகினராக நான் பண்ணுற 100 மிஸ்டேக்கை வந்து இதுதான் வந்து காப்பாற்றிட்டுருக்கு, சீம் ரீப்பர். அது இல்லாமல் வந்துட்டு எனக்கு கிளாஸில் வாங்க சொன்ன திங்ஸ் வந்து ஒரு பேப்பர் கட்டிங், கிளாத் கட்டிங்க்கெல்லாம் இந்த பெரிய சிசர். பிளாஸ்டிக் சிசர் தான் இது. இட்ஸ் நாட் அந்த மெட்டல் சிசர்லாம் இல்லை, சாதாரண பிளாஸ்டிக் சிசர் தான். அந்த ஹேண்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கர்வ் ஸ்கேல்னு சொன்னாங்க. இது ஆர்ம் ஹோல் சொன்னாங்க. அப்போ இது வந்துட்டு நார்மலாக ஒரு ஃபுல் சைஸ் ஸ்கேல் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. இது இல்லாமல் நான் வந்துட்டு ஐ ஹேவ் ஒரு ஸ்கேலப் ஸ்கேல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஸ்கேல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன் அதெல்லாம் வாங்கினேன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து ட்ரெண்டிங்காக இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்து வாங்கி வச்சுட்டேன். அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இவ்வளோ தான் என்கிட்ட இருக்கிற திங்ஸ். இப்போ ரீசெண்டாக நான் என்ன கற்றுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து என்னோடய மதர் இன் லாவுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தோடனே எனக்கு ப்ளவுஸ் சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதோட ஹேண்ட் தான் நான் வந்து இப்போ ஸ்டிச் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேப்பர் கட்டிங் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதான் இது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.